கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய அருளாசி, ஒரு அற்புதமான அருளாசி, அற்புதமான சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் விதியும் அந்த விதியால் ஏற்படும் கவலையும் என் அருளால் மாற்றப்படும். எப்படி சொல்கிறார் பாருங்களேன். உன் விதி நீ கலங்காதே, அதனால் ஏற்படும் கவலை கலங்காதே, நான் இருக்கிறேன்கிறார் சாய்நாதரா. நான் இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? எதற்கும் பயப்படக்கூடாது, எதற்கும் கலங்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். பிரமாதமாக நமக்கு இன்று அருள்வாக்கு கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த அருள்வாக்கை ஆசீர்வாதமாக பெற்ற 4 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு உதாரணமாக அனுப்பியிருக்கிறார் சாய்நாதர். அந்த 4 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரான்ஸை சேர்ந்த சகோதரி சீதாலட்சுமி அவர்களுக்கு. சீதாலட்சுமி அவர்கள் கொடுத்து வைத்த சகோதரி. எதற்காக இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறேங்கிறது அற்புதம் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும். சகோதரி இந்தியா வருவதற்காக டிக்கெட் போடுறாங்க, கணவருக்கும் அவருக்கும். கணவருக்கு ஒரு கனவு, கனவில் சாய்நாதர் சகோதரிக்கு ஒரு பரிசை கொடுக்கிறார் அப்படின்னு ஒரு கனவு. சகோதரிகிட்ட சொல்கிறார், உனக்கு ஒரு பரிசு கொடுக்குறார் சாய்நாதருங்கிறாரு. சகோதரிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. என்னடாது உடல்நிலை சரியில்லாமல் போதே நேராக பாபாட்ட போய் உட்காந்தாங்க. பாபா நாளைக்கு ஃப்ளைட்டு, நான் சந்தோஷமாக அற்புதமாக போய் இந்தியாவில் இறங்கணும், என்னை உள்ளங்கையில் வைத்து தாங்கி நீங்கள் கொண்டு போய் என்னை இந்தியாவில் விடணும் அப்படின்னு சொல்லி சகோதரி பாபாவிடம் வேண்டுகோள் வைக்கிறார்கள். ஏன்னா அவ்வளோ சிக்காக இருக்காங்க சகோதரி. சாய்நாதர் சகோதரியின் கோரிக்கையை ஏற்றார். என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அமர்க்களப்படுத்திட்டார். சகோதரி கண்களில் கண்ணீரோடு சாய்நாதருக்கு நன்றி சொன்னார்கள். என்ன நடந்தது அதை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து மலேசியாவை சேர்ந்த சகோதரி வாணிராஜன் அவர்களுக்கு. சகோதரி 7 மாதமாக சர்க்கரையில் அக்கறையில்லா விரதம் இருக்காங்க. ஷீரடிக்கு வரப்போகிறேன் பாபா, ஷீரடியில் நீங்கள் தான் என் விரதத்தை முடித்து வைக்க வேண்டும். என்ன செய்தார் சாய்நாதர்? அமர்க்களப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லை, சகோதரி கேட்டுக்கொண்டதற்காக சகோதரியோடு கிளம்பி மலேசியா வந்துட்டார். அமர்க்களமாக தனி சீட்டு ஃப்ளைட்டில் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னா அமர்க்களப்படுத்தியிருக்காருன்னா அப்படிங்கிறாங்க. அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சகோதரி, அண்ணா மிகப்பெரிய இக்கட்டில் மாட்டிக்கொண்டேன், யாருக்குமே நடக்கக்கூடாது இந்த விஷயம், லீகல் இஷ்யூ, மிகப்பெரிய இஷ்யூ, நிதி இழப்பு பயங்கரமாக இருக்கும் போல் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் உங்களுடைய சேனல் என் கண்களில் பட்டது. சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் சாய்நாத ஸ்தவன மஞ்சரியும் நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள். சாய்நாதர் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினார். என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த 3 அற்புதங்களும் பிரமாதம். அப்படின்னா மலேசியாவை சேர்ந்த சகோதரி கிருத்திகா அவர்களுக்கு அமர்க்களந்தான். மெசேஜ் மூலம் பாபா நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் சகோதரிக்கு மெசேஜ் மூலம் பேசினார். துவாரகமாயி படம் ஒன்று வாங்கி உங்கள் வீட்டில் வை, நான் அதில் வசிக்கிறேன் அப்படின்னாரு. என்ன நடந்தது? சாய்நாதர் சகோதரி வீட்டில் வசித்தாரா, இல்லை வேறு ரூபத்தில் சகோதரி வீட்டில் அமர்ந்தாரா? அமர்க்களப்படுத்திட்டார். இதெல்லாம் சாய்நாதரால் மட்டும்தான் முடியும். இப்படி பிரமாதமான 4 அற்புதங்களை கொடுத்து நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்கிறார் சாய்நாதர். உன் விதியும் அதனால் ஏற்படும் கவலையும் என் அருளால் மாற்றப்படும்ங்கிறார் சாய்நாதர். நான் இருக்கிறேன், எதற்கும் கலங்காதேங்கிறார் இல்லையா? இந்த 4 அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காக அதை நான் சொல்கிறேன். நான் நீங்கள் லைக் பண்ண யூடியூப்பில் வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்கள் எல்லோரும் பார்ப்பதற்கு வழிவகை செய்கிறது. அந்த ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் பிரான்ஸை சேர்ந்த சகோதரி சீதாலட்சுமி அவர்களுக்கு. சகோதரி கொடுத்து வைத்த சகோதரின்னு நான் சொல்லுவேன். எதற்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த அற்புதத்தை கேளுங்க, நீங்களும் அதே வார்த்தையை சொல்லுவீங்க. சகோதரி பிரான்ஸில் வசிக்கிறாங்க. சகோதரி இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம், சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக வர வேண்டும். டிக்கெட் வாங்கியாச்சு. அன்று இரவு கணவரின் கனவில் சாய்நாதர் வருகிறார். சகோதரிக்கு ஒரு பரிசை கொடுக்கிறார். காலையில் எழுந்த உடனே நேராக வந்தார். அம்மா சீதாலட்சுமி, ஒரு பிரமாதமான கனவு, சாய்நாதர் ஒரு பரிசை உன்னிடம் ஒப்படைக்கிறார், எனக்கு கனவு என்னாங்க. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நேராக போய் பாபாவுக்கு தேங்க்ஸ் பண்ணாங்க. பாபா, நீங்கள் என்ன பரிசு கொடுக்க போகிறீங்கன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் நிச்சயமாக கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கனவில் காட்சி கொடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு சகோதரி மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள்.
சகோதரிக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுகிறது. ரொம்ப சிக்காயிட்டாங்க. ஊருக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு, காலமும் வந்தாச்சு. இப்போ சகோதரி போகலாமா வேண்டாமாலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இல்லை போய் தான் ஆகணும்னு கணவர் சொல்கிறாரு. உடனே கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட்டு. இங்கே நைட்டே செக்இன்லாம் பண்ணியாச்சு, போர்டிங் பாஸ்லாம் டவுன்லோட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஏர்போர்ட்டுக்கு போனால் மிகப்பெரிய அதிர்ச்சி. ஃப்ளைட்டையே மாற்றிட்டாங்க. இவங்க எடுத்த போர்டிங் பாஸ் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தருவோங்கிறாங்க. ஐயோ என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க நீங்கன்னு ஒரு மிகப்பெரிய சண்டை. அங்கே கணவர் மல்லுக்கு நிற்கிறாராங்க. என்ன இப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்க, நாங்கள் செலக்ட் பண்ணி நாங்கள் சீட்லாம் போட்டிருக்கோம், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த ஏர்க்ராஃப்ட்காரங்களும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி பேசி இந்த ஃப்ளைட்டில் போங்க, ஒரு பிரச்சனையும் வராது, நீங்கள் சந்தோஷமாக போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த போர்டிங் பாஸை கையில் கொடுத்து அனுப்பிட்டாங்க. லண்டன்லேருந்து இந்தியா வருவதற்கு ஃப்ளைட் ஏறுறதுக்கு உள்ளே போகிறாங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே போகும்போது சகோதரி ஒரு கோபமான மனதுடன் தான் போகிறாங்க. ஏன்னா இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஃப்ளைட் இருக்குமாலாம் சந்தேகம் இவங்களுக்கு. நேராக போகிறாங்க உள்ளே. அந்த விமான பணிப்பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க இவங்க 2 பேரையும் வரவேற்று ஃபஸ்ட் கிளாஸ் சீட்டில் போய் உட்கார வைக்கிறாங்க. சகோதரி பதறிட்டாங்க. ஏம்மா நாங்கள் ஃபஸ்ட் கிளாஸே புக் பண்ணலாமா, நாங்கள் எக்கானமி கிளாஸ் தான் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒன்று அந்த பணிப்பெண் சொன்னாங்க. நீங்கள் உங்கள் போர்டிங் பாஸே பார்க்கல போல் இருக்கு, இப்போ பாருங்கள் உங்கள் டிக்கெட் அப்கிரேட் ஆகி உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கிடச்சிருக்கு, நீங்கள் உக்காந்துக்குங்க அப்படின்னாங்க. அப்போ தான் சகோதரிக்கு ஞாபகத்துக்கு வருகிறது சாய்நாதரிடம் ப்ரே பண்ணது. பாபா என்னை சேஃபாக இந்தியா கொண்டு போய் சேர்த்துருங்க, உங்கள் உள்ளங்கையில் வைத்து என்னை கொண்டு செல்வது போல் கொண்டு செல்லுங்கள் பாபா, நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாபாட்ட வேண்டிக்கிட்டது சகோதரிக்கு அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. சாய்நாதர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணார் பாருங்கள். ஆர்டினரி டிக்கெட்டுலேருந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டுக்கு அப்கிரேட் ஆகிடுச்சு. ஆனால் பிரமாதமாக ராஜ மரியாதையோடு நான் லண்டனிலிருந்து இந்தியா வந்தேன்னா பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிட்டே வந்தேன். ஏன்னா கால் நீட்டி படுத்து அவ்வளோ விஸ்தாரமாக தூங்கிக்கிட்டு நல்ல பிரமாதமான ஃபுட்டு கொடுத்தாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு பிரமாதமாக நாங்கள் இந்தியா இறங்கிட்டோன்னா பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன்னாங்க. இதுபோல் அற்புதங்கள் சாய்நாதரால் மட்டுமே நிகழ்த்த முடியும். தன்னுடைய பக்தியோடு தன்னிடம் கேட்கிறார்கள், பாபா என்னை உள்ளங்கையில் வச்சு தாங்கி கொண்டு போகிற மாதிரி கொண்டு போங்கன்னாங்க. அதை பிரமாதமாக நிகழ்த்தி காட்டி விட்டார் சாய்நாதர். இதே அற்புதம் நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த காலத்தில் ஒரு அற்புதம் சொன்னேன். வர்ஷினின்னு ஒரு சகோதரிக்கு ஜெர்மனிலேருந்து இந்தியா வரும்போது வாந்தி எடுத்துகிட்டே இருக்கேன் பாபா, நான் நிம்மதியாக தூங்கிட்டு வரணும், எக்கானமி கிளாஸ் தான் டிக்கெட் போட்டிருக்கேன், நீங்கள் தான் என்னை சேஃபாக கூப்பிட்டு வரணும்னு வேண்டிக்கிட்டாங்க. அன்றும் சாய்நாதர் என்ன பண்ணார் தெரியுங்களா, அப்கிரேட் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸுக்கு கொண்டு போய் அந்த சகோதரியை அற்புதமாக கொண்டு வந்து இந்தியாவில் சேர்த்தார். ஸோ சாய்நாதரிடம் பக்தியோடு வேண்டிக் கொள்ளும்போது, நம்முடைய பிரார்த்தனையை அவரது பாதங்களில் சமர்ப்பிக்கும் போது எல்லாத்தையும் மாற்றி விட்டுறார். அவர் தான் சொல்கிறாரு, உன் விதி, அந்த விதியால் ஏற்படும் கவலை எல்லாவற்றையும் என் அருளால் மாற்றுவேன்கிறார் இல்லையா. அமர்க்களமாக மாற்றுவார். நம் கவலைகளை மாற்றுவதற்காகத்தான் சாய்நாதர் இருக்கிறார். அமர்க்களப்படுத்துகிறார். நம்முடைய வேண்டுதல்கள் நியாயமான வேண்டுதலாக இருந்தால் அதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் சாய்நாதர். பாருங்கள், அதே போல் மலேசியாவை சேர்ந்த சகோதரி வாணிராஜன் அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். சகோதரி 7 மாதங்களாக சர்க்கரையில் அக்கறையில் விரதம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கோரிக்கை சகோதரிக்கு, பாபா நான் ஷீரடி வரப்போகிறேன், நானும் என் கணவரும் தான் வரோம், ஷீரடியில் அந்த விரதத்தை நீங்கள் முடித்து வைக்க வேண்டும், எனக்கு டீயில் சர்க்கரை போட்டு கொடுத்து எனக்கு அந்த விரதத்தை முடித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஷீரடி மண்ணில் கால் வைத்தார்கள். சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா ஷீரடி மண்ணில் கால் வைத்தவுடன் எனக்கு சொர்க்கலோகத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருந்ததுன்னா, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் நான் பாபாவை பார்க்கும்போது. காலைல காக்கடை ஆரத்தி போனேன், அப்புறம் திருப்பியும் போய் தரிசனம் பண்ணேன், திருப்பியும் துவாரகமாயில் தரிசனம் பண்ணேன். அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க, துவாரகமாயில் இரவு தரிசனம் செய்யுங்கள், அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. 11:30 மணிக்கு நானும் என் கணவரும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து துவாரகமாய் போனோம். துவாரகமாயில் உட்காந்து ஸ்தவன மஞ்சரி சச்சரிதம் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் குனிஞ்சு படிச்சுக்கிட்டே இருந்துட்டு தலையை நிமிர்ந்து பார்க்குறேன், என் கணவரின் மடியில் பைரவர், ஒரு கருப்பு கலர் பைரவர் அப்படி சூப்பராக குஷன் மேலே படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஜம்முன்னு படுத்துக்கிட்டு இருக்கார். என் கணவர் சந்தோஷத்தில் மிதக்கிறார். அவருக்கு என்ன சந்தோஷம், சாய்நாதரே என் மடியில் படுத்திருக்கிறார், அதானே சந்தோஷம் இல்லையா. நம்ம எல்லாரும் அந்த ஆசை உண்டு இல்லையா. துவாரகமாய்க்கு போனோம்னா ஒரு பைரவர் வந்துட மாட்டாரா, தலை வச்சு படுத்துக்க மாட்டாரான்னு நம்மளாம் ஏங்கியிருக்கோம். பாருங்கள், கணவரின் மடியில் ஒய்யாரமாக படுத்திருக்கிறார் சாய்நாதர். சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம், கண்களில் கண்ணீரோடு சாய்நாதருக்கு நன்றி சொன்னேன்னா. சாய்நாத ஸ்தவன மஞ்சரி ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு வாங்க ரூமுக்கு போகலான்னு. என் கணவருக்கு மனமே இல்லை, சாய்நாதரை இறக்கி விடுறதுக்கு என் கணவருக்கு மனமே இல்லைண்ணா.
அப்படி இருந்தும் அப்படி ரொம்ப சேஃபாக கீழே இறக்கி விட்டுட்டு எந்திரிச்சு சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்தவுடன் என் கணவர் செய்த செயல், அங்கே பக்கத்தில் டீ விற்றுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு டீ வாங்கினார், எனக்கு கொடுத்து குடின்னார். எனக்கு சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்தது இல்லையா? அவ்வளோ நேரம் அவர் மடியில் சாய்நாதர் இருந்திருக்காரு. இதற்காகத்தான் சாய்நாதர் அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கார். மடியில் படுத்துக்கிட்டு மனைவிக்கு டீ வாங்கி கொடுன்னு இருக்கார். அழகாக டீ வாங்கி கொடுத்துட்டார். ஸோ என் விரதத்தை பிரமாதமாக என் சாய்நாதர் முடித்து வைத்தார்னா அடுத்த நாளைக்கு பர்ச்சேஸ் போனேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கன்னா, இந்த சாய்நாதர் வாங்கன்னு ஆசை எனக்கு. ஜம்முன்னு இப்படி 2 கை விரிச்சிக்கிட்டு பிரமாதமாக இருக்கார். அற்புதமாக இருந்தார் சாய்நாதர். ஆனால் என் கூட வந்தவங்களாம் பயமுறுத்திட்டாங்க. ஏம்மா நம்ம ஃப்ளைட்டில் கொண்டு போகும்போது உடஞ்சி போச்சுன்னா மனசு கஷ்டமாக இருக்கும். அந்த கடைக்காரர் கூட விலை குறைச்சி கொடுக்குறேன்லாம் சொன்னார். ஆனால் எனக்கு அவங்க எல்லோரும் பயமுறுத்தினதில் நான் பயந்துட்டேன். சரி வேண்டாம், வாங்க வேணான்னு முடிவு பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் காலை நாங்களாம் கிளம்புறதுக்காக காலைல பிரேக்ஃபாஸ்ட் அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என் கணவர் அவசரமாக சாப்பிட்றாரு. ஏங்க அவசரமாக சாப்பிட்றீங்கன்னு, இல்லை ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு வெளில போயிட்டார். எங்கே இவர் போயிட்டார் வெளியிலன்னு தெரியல. வந்தவர் ஒரு மிகப்பெரிய பேக்கிங்கோடு வரார். என்னங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் பிரித்து பாரு அப்படின்னாரு. பிரித்து பார்த்தா இந்த சாய்நாதர் அற்புதமாக வாங்கிட்டு வந்துட்டார். என்னங்க நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க, நம்ம எப்படி கொண்டு போக போகிறோன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பாபாவை வாங்கும்போது பாபாட்ட சொன்னது, பாபா நீங்கள் சேஃபாக மலேசியாவுக்கு வரணும், அது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டேன். அவர் சேஃபாக வருவாருன்னாங்க. சரி மடியில் வச்சே கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் மடியில் வச்சே கொண்டு வரலான்னு வந்தால் அந்த விமான பணிப்பெண்கள் மடியில் வைக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக எனக்கு முன்னாடி ஒரு சீட் காலியாக இருந்தது. அந்த சீட்டில் வச்சு அழகாக சாய்நாதருக்கு ஒரு சீட் பெல்ட்டையும் போட்டு விட்டு அந்த பணிப்பெண் சிரித்து கொண்டே சொன்னாருங்க, உங்கள் பாபா சேஃபாக இருக்கார், சீட் பெல்ட் போட்டு உட்கார வச்சுருக்கோம், நீங்கள் மலேசியாவில் போய் அவர் எடுத்துக்குங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு கண்களில் கண்ணீர் கொட்டுது. அப்படியே தனி சீட்டு பாபாவுக்கு நடக்குமா? அதெல்லாம் பிரமாதப்படுத்திட்டார். அற்புதமாக மலேசியா வந்து இறங்கிட்டோன்னா, மலேசியாவில் புத்தாண்டு கொண்டாட்டம். ஒரு ஆலயத்துக்கு போகிறேன். அந்த ஆலயத்தில் ஒரு அற்புதமாக ஒரு படம், சாய்நாதரின் படம் இருக்குது. அந்த ப்ரீஸ்ட்கிட்ட கேட்கலாமா, இது என்ன படம், இது என்னன்னு கேட்கலான்னு இருக்கும்போது நான் கேட்டுட்ருக்கும்போதே, நான் கேட்டுட்ருக்கிறது சாய்நாதர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். ப்ரீஸ்ட்கிட்ட கேட்கட்டோமாலாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ப்ரீஸ்ட் என்னை கூப்பிட்டு, வாணிமா நீ வீட்டுக்கு போகும்போது அந்த படத்தை எடுத்துகிட்டு போ அப்படின்னாரு. எனக்கு கண்களில் கண்ணீர். அதாவது சகோதரிக்கு கேட்டதெல்லாம் கிடச்சிருக்கு இல்லையா? சாய்நாதரின் தரிசனமாக பிரமாதமாக கிடச்சிருக்கு. பாபா இந்த விக்கிரகம் வாங்கிட்டு போட்டுமான சேஃபாக வருவீங்களா? தனி சீட்டில் உட்காந்து வர்றாரு மலேசியாவுக்கு. இப்போ இந்த படத்தை பார்த்தோன்னே ஆசைப்படுறாங்க, அந்த படமும் கிடைக்கிது. இதெல்லாம் நியாயமான ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பார் சாய்நாதர் என்பதற்கு தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர். அமர்க்களப்படுத்துகிறார். இந்த சகோதரிக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் உண்டு. நம்முடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்க வேண்டும். பிரமாதமாக நிறைவேற்றி கொடுப்பார் சாய்நாதர். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றியிருக்கிறார் சாய்நாதர். என்ன ஆபத்து? வாங்க அந்த அற்புதத்தை பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம். சகோதரி தேவையில்லாமல் ஒரு சிக்கலில் போய் மாட்டிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய லீகல் இஷ்யூ. கண்டிப்பாக நிதி இழப்பு இருக்குங்கிறது அவங்களுடைய கணிப்பு. அது சகோதரி என்னென்னா, நிதி இழப்பு போனால் கூட பரவாயில்ல, எங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. சாய்நாதரிடம் தினமும் பிரார்த்தனை, பாபா எங்களை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றுங்கள் 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 போது கோபுரம் டிவி பாப்பாய் வருது ஜம்முன்னு. சகோதரி உடனே எனக்கு ஃபோன் பண்ணது எனக்கு தான். அண்ணா இப்படி ஒரு மிகப்பெரிய சிக்கலில் இருக்கோம், லீகல் இஷ்யூ, என்ன நடக்கும்னே தெரியல, எங்களை இதிலேருந்து காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி சாய்நாதர் வேண்டிக்கிட்டு இருக்கோம். உங்கள் நம்பரை தான் காமிச்சார், உங்கள் படத்தை தான் காமிச்சாருன்னாரு. நான் சொன்னேன், அம்மா சாய்நாத ஸ்தவன மஞ்சரிக்கு மீறி எதுவும் நடக்காது, நான் உங்களுக்கு அதை அனுப்பி வைக்கிறேன். புத்தகமாக என்னால் இப்போ அனுப்ப முடியாது, டிஜிட்டலாக அனுப்புகிறேன், என் வாய்ஸில் இருக்க நான் அனுப்புகிறேன். ஒரு பிடிஎஃப் அனுப்புகிறேன், பிரிண்ட் எடுத்துக்குங்க. மேக்ஸிமம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். படிக்க முடியாதன்று கேளுங்கள். தினமும் படிக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் வியாழக்கிழமை படிங்க. அப்படி வியாழக்கிழமையும் படிக்க முடியலையா, அந்த 2 ஏகாதசி அன்றைக்காவது படிங்க. இந்த பிரச்சனையை சாய்நாதரின் பாதங்களில் ஒப்படையுங்கள். நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் அனுப்புகிறேன். இது 2ஐயும் கண்டினியூ பண்ணுங்கள். சாய்நாதர் நிச்சயம் உங்கள் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்துவார்னு சொன்னேன். சகோதரி தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் என்னால் படிக்க முடியல, கேட்க தான் செஞ்சேன்னா. வியாழக்கிழமை நான் கேட்பேன், பக்தி ஸ்ரத்தையோடு கேட்பேன். உங்கள் குரலில் தான் கேட்டுக்கிட்டு வந்தேன்.
சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிட்டு வந்தேன். அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத எங்கள் கண்ணாலே நாங்கள் பார்த்துக்கிட்டே வந்தோம். ஒரு கட்டத்தில் வியாழக்கிழமை அன்று அது முடிவுக்கு வந்தது. ஒரு பிரச்சனை இல்லைன்னு சால்வ் ஆகிடுச்சு. நான் எல்லாமே மிகப்பெரிய இக்கட்டிலிருந்து எங்களை காப்பாற்றினார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். நான் இப்போ இந்த அற்புதத்தை எதுக்காக சொல்ல வச்சுருக்கார் சாய்நாதர் தெரியுங்களா? என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற நிறைய சகோதரிகள் மிகப்பெரிய சிக்கலில் இருக்கேன்னு சொல்லி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். பாருங்கள், எத்தனையோ கடல் மைல் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு மிகப்பெரிய லீகல் பிரச்சனையை தீர்த்து வச்சு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். இது எதுக்கு சொல்ல வைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நான் தீர்த்து வைப்பேன், கவலைப்படாதீர்கள். அவர் தான் சொல்கிறாரு, உன் விதி, அந்த விதியால் ஏற்படும் கவலை, இது அனைத்தும் என் அருளால் மாற்றப்படும்ங்கிறார் இல்லையா? நான் இருக்கிறேன்ங்கிறார். இதோட நமக்கு என்னங்க வேணும்? நமக்கு கவலையப்படாதீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். சகோதரி சொல்கிற மாதிரி அவர் பாதங்களில் சரணடைஞ்சிட்டோம்னா, நம்பிக்கையோடு மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா, சாய்நாதர் நமக்கு அருள்மழை பொழிய தயாராக இருக்கிறார். அருள்மழையை பொழிவார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். இப்போ இந்த சகோதரியை நம்பர் எடுத்து பேசினாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது கேட்டவுடனே எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசும்போது, அண்ணா உங்கள் நம்பர் எனக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறீங்க. கவலையே பட வேண்டாம். எல்லா எபிசோடும் ஓப்பனிங்லேயே என் நம்பர் போட்டுருவேன். கோபுரம் டிவி நேயர்களுக்குன்னு சொல்லும்போதே என் நம்பரோடு தான் ஓப்பன் ஆகும் அது. அதனால் அங்கேயே நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். அதே போல் இப்போ ஸ்ரீலங்காலேருந்து நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசுகிறாங்க. நான் சொன்னேன், உங்களுக்குலாம் எப்படி என் நம்பர் கிடச்சிதுன்னு கேட்டேன். சில பேர் சேனல்லேருந்து எடுத்தேன்னாங்க. ஒரு சகோதரி, அண்ணா உங்கள் நம்பர் வேணும்னு சொல்லிவிட்டு நான் அவிசா விலையில் வேண்டுறேன். உங்கள் குரல் அவிசா விலையில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் குரல் ஒழித்து கொண்டு இருந்தது. இவரோட நம்பர் எப்படி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பாபா கிட்ட தான் கேட்டேன். பாபா, இவர் நம்பர் எனக்கு பெற்றுக் கொடுங்கள்னு சொன்னேன். அப்போ ஒரு சகோதரி வந்து ஒரு கார்டு கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த கார்டு தான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம்னு ஒரு கார்டு. அதில் கோபுரம் டிவி லோகோ இருந்தது, பிரசாத் கணேஷ்னு போட்டு உங்கள் நம்பர் இருந்ததுன்னா. நான் சாய்நாதரிடம் கேட்டேன், எனக்கு வந்து கார்டாக வந்துட்டார், நம்பரோடு கொடுத்துட்டார் எனக்கு சாய்நாதர். இந்த கார்டு போட்டது வந்து வாணின்னு ஒரு சகோதரி தான். என்கிட்டையும் கொடுத்தாங்க அங்கே அவிசா விலையில் வந்து, ஆனால் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கேன்னா எல்லோரும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னாங்க. சொன்ன ஒரு அற்புதமான விஷயம், ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை எல்லோரும் கொடுக்குறீங்க. எந்த இக்கட்டிலும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம்னு சொல்லியிருக்கார் சாய்நாதர் அந்த ஸ்லோகத்தை. அப்படி சொல்லிட்டு வரும்போது நமக்கு ஒரு மாபெரும் நன்மை கிடைக்கிறது அப்படின்னு சாய்நாதர் சொல்லியிருக்காரு. இந்த அற்புதமான விஷயத்தை செய்ததற்காக அந்த சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, அற்புதமாக 3 அற்புதங்களை தரிசனம் பண்ணோம். இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருப்பதனால் ஞானசாய் பாபாவின் பிரமாதமான துனி பூஜையின் தரிசனம் இருக்கிறது. அந்த துனி பூஜையின் தரிசனம் முடிந்தவுடன் அந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க இப்போ நம்ம துனி பூஜையை தரிசனம் செய்வோம். சதிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வகுணபடாந்தே மமோபாக்த समस्त दुरित जयद्वाराः श्री परमेश्वराग्नेजाः परमेश्वर प्रीत्यर्थम् अतीय पूर्वोदये एवं गुण सकल विशेषणाः विशिष्टानामस्या मध्यमानादाः गोपुरं टीवी सर्वसाई भक्तमहाजनानां सर्वेषां सखकुटुम्बानां क्षेमदैर्घ्यविशोदयादिवारोग्यैश्वर्याणाम् अभिवर्तेर्थमरोह दिढगात्रकाशित्यर्थं धनधान्यादिलक्षन्दान सकलसौभाग्यकाशित्यर्थं देहारोग्यता मनसन्तोष ज्ञानसायिनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद फलसिद्ध्यर्थं कर्म पितृ शाप पाप निवर्ति प्राप्त्यर्थं व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं कर्म व्याधि निवर्ति प्राप्त्यर्थं कार्य जयहर प्राप्त्यर्थं ज्ञानसायिनाथ गुरुवे नमो नमः पादारविन्दतोः ददानामध्ये करिष्यामः सद्यमूलादिवासात् सुधास्राविनं दिक्तमप्य प्रियं तम् तरुं कल्पवृक्षादिकं साधयन्तं नमामीश्वरं सत्पुरुं सायिनाथम् ॐ अखण्डसच्चिदानन्दाय नमः ॐ अखिलजीववत्सलाय नमः ॐ अखिलवस्तुविस्ताराय नमः ॐ अक्बाराण्यभिवन्दिताय नमः ॐ अखिलासेदानविट्टाय नमः ॐ अखिल वेदस्प्रियाय नमः ॐ अखिलाण्डस्वरपे पिण्डे पिण्डे वृट्टिदाय नमः अग्रण्याय नमः अगर्यपुम्ने नमः अगणिलगुणाय नमः असौगसंनिवर्धिने नमः अचिन्तमहिम्ने नमः असलाय नमः अच्युताय नमः
अजासत्रवे नमः अज्ञानविरादां समाज नमः अजन्मस्त्रिनाशकाय नमः ओम अणिमादिविभूषिताय नमः ओम अद्युन्यतधुनीज्वालाम् आग्वैव निवर्तकाय नमः ओम कर्मत्वं नमः ओम कर्म कर्म विचारणाय नमः ओम कर्मबीज श्यामकर्त्रे नमः ओम कर्म निर्मूल श्यामाय नमः ओम कर्म व्याधि विभोगिने नमः ओम कर्मबंध विनाशकाय नमः ओम कमलीपकारिणे नमः ओम कलाप्रत्यक्षदैवताय नमः ओम कलियुगवरदाय नमः ओम कलियुगतपोञ्जनाय नमः ओम कल्याणन्दनाम्ने नमः ओम जगत्पित्रे नमः ओम जगन्मात्रे नमः ओम जगद्पिताय नमः ओम जगद्व्यापिने नमः ओम जगद्गुरवे नमः ओम जगदानन्दाय नमः ओम ज्योतिरशास्त्ररहस्याय नमः ओम सत्सन्तानवरप्रदाय नमः ओम कष्टनाशकर औषधाय नमः ओम रामप्रियाय नमः ओम वेंकटेशरमणाय नमः ओम अद्भुतानन्दगिरियाय नमः ओम प्रपन्नार्तिकराय नमः ओम संसार सर्वदुःखक्षयकराय नमः ओम सर्वविद्रुमुखाय नमः ओम सर्वान्तर्भगिस्थिताय नमः ओम सर्वमङ्गलकराय नमः ओम सर्वाभीष्टफलप्रदाय नमः ओम समरस सन्मार्ग स्थापनाय नमः ओम समर्थ सच्चिदानंद सद्गुरु साईनाथ गुरुवे नमो नमः अनेक कोटि प्रार्थनांजलिं समर्पयामि ओम शिरडीपुरवासिनं करुणामूर्ति स्वरूपं सर्वरोग दोष व्याधि निवारणं साईनाथ दर्शनम् ओम त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकभिवन्दना मृत्योर्मुक्षीयमामृतात् धनं धान्यं वशं भगवत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्धिरस्तु ईश्वर सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोधिपति ब्रह्मा शिवो मे सदा शिवम् ओम शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानन्दस्वरूप ज्ञान साईनाथ गुरुवे नमो नमः ஏகமுக கற்பூர நீராஞ்சன தீபம் தரிசதாமி. அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணம். वेराजवे श्रवणागा महाराजा धर्मः सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. அற்புதமாக துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொண்டோம். சாய்நாதர் நமக்கு ஒரு பிரமாதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதற்காக சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியையும், இந்த அற்புதமான துனி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியும் சொல்லி அடுத்த அற்புதத்துக்கு நம்ம அப்படி பயணப்படுவோம். அடுத்த அற்புதம் பிரமாதமான அற்புதம். மலேசியாவை சேர்ந்த சகோதரி கிருத்திகா அவர்களுக்கு அமர்க்களப்படுத்திட்டார். உண்மையிலேயே அந்த அற்புதம் கேட்கும்போது எனக்கு சாய்நாதரின் கருணை ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஒரு விஷயம் சிறப்பாக வருகின்றது என்றால் அது எல்லோரும் உபயோகப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவர் சாய்நாதருங்கிறது எனக்கு இதிலேருந்து எனக்கு பிரமாதமாக புரிய வைக்கிறார். என்ன நடந்தது அற்புதம்? நான் ஒரு எபிசோட்லையும் சொல்லிகிட்டு இருக்கேன், நமக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னா அதில் கவனம் செலுத்துங்கள். அது எதற்காக சாய்நாதர் அந்த மெசேஜ் கொடுக்குறாருன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். சகோதரிக்கு அப்படி தான் ஒரு மெசேஜ் வந்தது. துவாரகமாயி சாய்நாதரின் படத்தை உன் வீட்டில் வை, நான் வந்து வாசம் செய்கிறேன். பிரமாதமாக ஒரு மெசேஜ் கொடுத்தார். சகோதரி தீவிரமான பாபாவின் பக்தர். போய் வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, பாபாக்கிட்ட ஷால் வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் செய்கிற சகோதரி உடனே ஆர்டர் பண்ணிட்டாங்க. நெட்டில் ஓப்பன் பண்ணி துவாரகமாயி சாய்நாதரின் படம் ஆர்டர் பண்ணாங்க. வந்த படம் பிரம்மாண்டமான படம், பெருசாக ஒரு சாய்நாதரின் படம் வந்துருச்சு. சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, பெரிய படமே கிடச்சிருச்சு. அப்போ நம்ம வீட்டில் அந்த குஷன்லாம் வச்சு 2 தலகாணி வச்சு திண்டு மாதிரி வச்சு சாய்நாதரை வைக்கணும். துவாரகமாயில் எப்படி பாபா உட்காந்துருப்பார் அந்த மாதிரி உட்கார வைக்கணும் அப்படிலாம் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. அப்போது சகோதரிக்கு ஒரு பிரமாதமான எண்ணம் வந்தது. சாய்நாதர் இப்படி ஃப்ரேம் போடாமல் இந்த டைமண்ட் ஒர்க்னு ஒன்று செய்வாங்களாம் சகோதரி. இந்த குட்டி குட்டி டைமண்ட் மாதிரி இருக்கிற அந்த கற்களை ஃபுல்லாக சாய்நாதரின் படம் மீது பதித்து அப்படி யூஸ் பண்ணலாமே, நம்ம செய்ய ஆரம்பிப்போமேன்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பிரமாதமாக அந்த ஒர்க்கை ஃபுல் ஃபேமிலி எனக்கு ஹெல்ப் பண்ணுதுண்ணா. பிரமாதமாக எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. 3 மாதங்கள் ஆனது எனக்கு அந்த டைமண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், ஜொலிக்கிறார் பாருங்களேன். அப்படி தகன்னு ஜொலிக்கிறார் சாய்நாதர். சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பிரமாதமாக வந்துருச்சு, இது அற்புதமாக ஃப்ரேம் போட்டு நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ தான் சகோதரிக்கு ஒரு தகவல் வருது. அந்த இப்போன்னு ஒரு மலேசியாவில் ஒரு பாபா சென்டர் இருக்குது. அங்கெல்லாம் ஆலயம்னு சொல்கிறதில்ல, சென்டர்னு தான் சொல்கிறாங்க. அங்கே சப்தஸ்ருங்கி தேவியின் விக்கிரகம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குடும்பத்தோடு போயிருக்காங்க. அங்கே விளக்குகள்
வாங்கி ஏற்றுறன்னு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விளக்கு வாங்கி ஏற்றுறவங்களுக்கு ஒரு பரிசு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் டோக்கன் வாங்கிக்கிங்க, நாங்கள் டோக்கன் நம்பர் அனௌன்ஸ் பண்ணுவோம், யாருக்கு பரிசு கிடச்சதோ அவங்க நீங்கள் பரிசை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சகோதரியும் டோக்கன் வாங்குகிறாங்க. சகோதரிக்கு கிடைத்த டோக்கன் நம்பர் 18. சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, நமக்கு 18 கிடச்சிருச்சு. அப்படி சுற்றி அந்த கோயிலை பார்க்குறாங்க. அந்த கோவிலில் துவாரகமாய் சாய்நாதரின் படம் இல்லை. சகோதரிக்கு என்ன இப்போ வந்துருச்சு ஆசைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செஞ்ச படத்தை கொண்டு வந்து இந்த ஆலயத்துக்கு கொடுத்தாருன்னு. இங்கே துவாரகமாய் சாய்நாதரின் படம் இல்லை. ஜம்முன்னு அந்த குஷன் வச்சு திண்டு வச்சு பாபாவையும் வச்சுட்டோம்னா எத்தனை ஆயிரம் பேர் தரிசனம் பண்ணுவாங்க இல்லையா அப்படின்னு ஒரு சந்தோஷம். சாய்நாதரிடமே கேட்போம், பாபா இப்போ நான் இந்த விளக்கு காம்படிஷனில் பங்கேற்றிருக்கிறேன், எனக்கு நீங்கள் பரிசு கொடுத்தீங்கன்னா நான் இப்போ வீட்டில் செஞ்சு வச்சுருக்கிற துவாரகமாய் படத்தை இந்த சென்டருக்கு கொடுத்துருவேன், நீங்கள் பரிசு கொடுக்கணும், அப்படி பரிசு கொடுக்கலன்னா நான் வீட்டிலே வச்சுப்பேன் அப்படின்னு சகோதரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பாபாட்ட பரிசு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணதே 18ஆம் நம்பர் தான். 18ஆம் நம்பருக்கு பரிசு விழுந்திருக்குன்னாங்க. சகோதரிக்கு சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா நம்ம என்ன நினச்சோமோ அதே சாய்நாதர் நினைக்கிறார். சாய்நாதர் இப்போ நினைக்கல, சகோதரி அந்த படத்தை ஒர்க் பண்ணும்போதே சாய்நாதர் நினச்சிட்டார். இது இந்த இப்போ சாய் சென்டருக்காக தான் நீ செய்ய போகிற அப்படிங்கிறது சாய்நாதருக்கு தெரியும். அற்புதமாக நேர்ந்த கோயில்காரங்கள்ட்ட சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷங்க, எங்கள்கிட்ட துவாரகமாய் படமே இல்லை, நீங்கள் கொண்டு வாங்க, நம்ம மாட்டிக்கலாம். சார் என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி நான் கொண்டு வரேன் சார் அப்படின்னாங்க. தாராளமாக கொண்டு வாங்கம்மா நீங்கள் அப்படின்ட்டாங்க. சகோதரி இந்த விஷயமெல்லாம் சொன்னாங்க, இந்த திண்டு இதெல்லாம் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு இடம் இல்லைங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் வேண்டாம், சாய்நாதரின் படம் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் சுவற்றில் அழகாக மாட்டி விடுகிறோம் அப்படின்னாங்க. 8ஆம் தேதியே பிளான் பண்ணிட்டாங்க சகோதரி மாற்றத்துக்கு. ஆனால் மாற்றத்துக்கு கோயில்காரங்க அரேஞ்ச் பண்ண முடியல. நெட்டில் போய் பிடிச்சி ஒருத்தரை பிடிச்சிருக்காங்க. அந்த கம்பெனி பேரும் சாய் என்டர்பிரைசஸ். அவர் வர்றாரு. அவர் வந்து அற்புதமாக ஆணியெல்லாம் மாட்டி அழகாக டெக்கரேட் பண்ணி சாமியின் படத்தை மாட்டிட்டார், பாபாவின் படத்தை. சகோதரி எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, அம்மா துவாரகமாய் பாபாவோட படம் மாட்டுறதுக்கு காசு வாங்கினேன்னு என்னம்மா அர்த்தம், என் கம்பெனி பேரே சாய்மா, பணமெல்லாம் வேண்டாம்மா, எனக்கு இந்த பணிக்கே நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு சாய்நாதரை தொட்டு வணங்கிட்டு போயிட்டார். அவர் பாருங்கள் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்கள். 9ஆம் தேதி அற்புதமாக அங்கே மாட்டியாச்சு பாபாவை. அன்று சகோதரியின் பிறந்த நாள். அன்றைக்கி சகோதரிக்கு என்ன பரிசு கொடுத்தாரு தெரியுங்களா சாய்நாதர்? அவருக்கு வச்ச பிரசாதத்தை சகோதரிக்கு கொடுக்க சொல்லிட்டார். அந்த கோயிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க, இது பாபாவோட பிரசாதம், இந்தாங்க இது உங்களுக்கு தான் அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு வந்தாங்க, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ சகோதரியின் தம்பி இருக்கார். அவர் ஒரு மிகப்பெரிய பொருளை சகோதரிக்கு பரிசாக கொடுக்குறார். என்னடா அது ரொம்ப பெருசாக இருக்குது, என்ன பிரித்து பாருங்கள் அப்படின்னாரு. பிரித்து பார்த்தா இப்போ சகோதரி கையில் வச்சுருக்காங்க பாருங்கள், துவாரகமாய் சாய்நாதரின் விக்கிரகம். இப்போ ஒரு படம் செஞ்சாங்க, படம் அந்த சாய் சென்டருக்கு போயிடுச்சு. அப்போது உன் வீட்டில் அந்த திண்டும் அந்த இதெல்லாம் சும்மா தானே இருக்குது, நான் வந்துடுறேன், விக்கிரகமாக வந்து உன் வீட்டில் உட்கார்ந்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், ஜம்முன்னு உட்காந்துட்டார். இதெல்லாம் சாய்நாதரோட பக்கா மெகா பிளான். இதெல்லாம் நீ ஒரு படம் செய்வேன், அந்த படம் அந்த சென்டருக்கு தான் கொடுக்க சொல்லுவேன், ஆனால் நான் உன் வீட்டில் விக்கிரகமாக வந்து அற்புதமாக உட்காந்து ஆட்சி செய்வேன்னு பிரமாதமாக உட்காந்துட்டார். சாய்நாதர் வந்துட்டார்னு ஐஸ்வர்யம் தானே அப்புறம் சகோதரிக்கு, பிரமாதமான ஐஸ்வர்யம். இது சகோதரியின் வீட்டில் மட்டும் இல்லை, நிறைய சகோதரிகளுக்கு இது நடந்திருக்குது. சகோதரி அற்புதமாக சொல்லிட்டாங்க வந்து நம்மள்கிட்ட. இன்னும் இப்போ இந்த எபிசோடு சொன்ன பிறகு நிறைய சகோதரிகள் நம்மள்கிட்ட இப்போ இந்த அற்புதங்கள், இது போன்ற அற்புதங்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க. பிரமாதமான 4 அற்புதங்கள் சகோதரிகள் வந்து அமர்க்களப்படுத்திட்டாங்க நமக்கு. இன்றைக்கி கடல் கடந்து இருந்தாலும் சாய்நாதரின் அருள் எங்களுக்கு உண்டு அப்படின்னு பிரமாதமாக 4 அற்புதங்கள் நமக்கு சாய்நாதர் என்று அனுப்பியிருக்கிறார். அந்த அற்புதங்களின் மூலமாக சாய்நாதர் சொல்லும் ஒரு அற்புதமான கருத்து, உன் விதியும் அந்த விதியால் ஏற்படும் கவலையும் என் அருளால் மாற்றப்படும். எவ்வளோ அற்புதமாக சொல்கிறார் இல்லையா? எப்படி மாற்றினார் பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இல்லையா? அமர்க்களப்படுத்தினார். அந்த பிரான்ஸ் சகோதரி உடம்பு சரியில்லை, எப்படி ஊருக்கு போக போகிறோன்னா, நீ ஏன் கவலைப்படுற, உன்னை ஃபஸ்ட் கிளாஸில் கூட்டு போகிறேங்கிறார், அமர்க்களப்படுத்துகிறார். அடுத்து அந்த வாணிராஜன் சகோதரி, நான் சர்க்கரையில் அக்கறையில் விரதம் இருக்கேன் பாபா, நீ வா, நான் உனக்கு விரதத்தை முடிச்சு வைக்கிறேன், நான் உன்னோடே வந்துடுறேன் மலேசியாவுக்கு. பிரமாதமாக வந்துட்டார். அதுதான் சாய் பாபா. அடுத்து அந்த அமெரிக்கா சகோதரிக்கு மிகப்பெரிய பிரச்சனை, லீகல் இஷ்யூ, சாதாரண விஷயம் இல்லை. அந்த மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து சகோதரியை காப்பாற்றி அமர்க்களப்படுத்துகிறார். என்ன செய்ய சொல்லியிருக்கார் நம்மளை இல்லைங்களா? சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படி,
சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லு, உன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். இந்த 3 அற்புதங்களும் பிரமாதம்னா இன்னொரு சகோதரியை கருவியாக்கி அமர்க்களப்படுத்துகிறார். சகோதரிக்கு ஒரு மெசேஜ், துவாரகமாய் படம் வாங்கு. சகோதரிக்கு ஒரு நினைவு, இதை டைமண்ட் ஒர்க் பண்ணுவோம், இந்த கொண்டு போய் நீ அந்த சென்டரில் கொடுத்துரு. அப்போ என் வீட்டுக்கு பாபா அப்படின்னு சகோதரி கேட்கல, சாய்நாதரே வருகிறார், ஜம்முன வராரு, விக்கிரகமாக வந்து உட்காந்து ஆட்சி செய்கிறார் அந்த வீட்டில். அதுதான் சாய்பாபா. நம்முடைய மனம் கொன்றதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டார், அமர்க்களப்படுத்துவார் சாய்நாதர். இது போன்ற அற்புதங்கள் இவங்களுக்கு மட்டும்தான் நிகழுமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் உண்டு. நம்ம எல்லாருமே சாய்நாதரின் கடைக்கண் பார்வையில் அப்படி டைரெக்டாக உட்காந்துருக்கோம். எல்லாரும் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார் நம்மளை. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம எல்லாம் வரிசையை நின்று பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டியது தான். அவர் தான் சொல்கிறாரு, என் கஜானா ரொம்பி வழிகிறது, எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அவர் ரொம்பி வழிகிறதுன்றது பொருளா? அருள், அத்தனையும் சாய்நாதரின் அருள். அவருடைய அருள் இருந்தால் பொருள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இல்லையா? பிரமாதமான விஷயம், அற்புதமான விஷயம். அடுத்த எபிசோடு பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார். ஒரு 4 சகோதரிகளுக்கு அற்புத மழையை பொழிகிறார் சாய்நாதர். இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இந்த எபிசோட்லையும் சொல்ல போகிற எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.